மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? மழை, வெள்ளம், புயல் என்ன நீங்கள் குழப்படி பண்ணுறீங்களோ? எல்லாரும் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எத்தனை பேர், எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு வெள்ளத்தினால் கஷ்டப்பட்டு என்ன படிக்க முடியாமல், இருக்க இடம் இல்லாமல், என்ன சாப்பாடு இல்லாமல், நிம்மதியான நித்திரை இல்லாமல் என்ன இப்போ இருந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் என்ன வசதியாக இருக்கிற நாங்கள், பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நாங்கள் என்ன எல்லோரும் இறைவன்கிட்ட நன்கு மன்றாட வேணும். என்ன நான் இந்த புயல் வரக்கூடாண்டு நான் முன்னுமே மன்றாடியேன். கடவுளை நம்பிக்கை வச்சு சொன்னேன். என்ன புயல் வராது, கடவுள் விடமாட்டார், காப்பார். என்ன எங்களோட கிறிஸ்தவ மதத்தில் என்ன காற்றையும் கடலையும் ஜீசஸ் அடக்கிறார். ஏன்னா புயல் காற்றை அவர் படகுல சென்று கொண்டு இருக்கும்போது புயல் காற்று வீசுகிறது. ஏன்னா சீடர்கள் எல்லாரும் கத்தி அழுகினோம், நாங்கள் சாக போகிறோம், புதைய போகிறோம், ஆண்டவர் எழும்பும் எங்களை காப்பாற்றும். அவர் நித்திரதுங்கிறார் படகுக்குள்ளே ஜீசஸ். என்ன அவர் எழும்பி, ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். என்ன சொல்கிற, பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். ஆகவே காற்றையும் கடலையும் அடக்கினார். புயலே காற்றே இறையாதே நில், கடலே அசையாதே நில். உடனே எல்லாம் அப்படியே அமைதியாச்சு. என்ன அதே போன்று நம்பிக்கை வைத்தேன் நான் இறைவனில். என்ன நிச்சயமாக புயல் வராது, 100% நம்பிக்கை வைத்தேன். புயல் வராமல் இறைவன் அடக்குவார். வல்லமையுடைய தேவன். என்ன எல்லா இறைவன்களும் என்ன உங்களோட மதத்தில் இருக்கின்ற எல்லா இறைவன்களும் என்ன நீங்கள் நல்லா வழிபட வேணும், நன்றி சொல்ல வேணும். இவ்வாறு அவர் ஆபத்தான புயலை திசை திருப்பி விட்டார். என்ன அமைதியடைய செய்தார். ஜீசஸ் அமைதியாயிரு, இறையாதே என்று காற்றை பார்த்து சொன்னார், இறையவில்லை. அதே போன்று இன்றைக்கு எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன இல்லாட்டி அந்த புயல் வந்திருந்த பிள்ளைகள் இவ்வளவு பேர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இருப்போம். என்ன கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணும். நீங்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்கும் வரையும் இறைவன் எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருப்பார். என்ன அம்மா அப்பாவுக்கு என்ன கரைச்சி கொடுக்காம, மழை வெள்ளத்துக்குள்ளே இறங்கி தெரியாமல், என்ன நீங்கள் துடினமான பிள்ளைகள் வாங்கடா பார்ப்போம், என்ன வெள்ளத்தில் இறங்கி பார்ப்போம், நடந்து பார்ப்போம், இதண்டு பார்ப்போம் என்று போவீங்க. அண்மையில் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன காரணம் அங்கே பெட்டிக்குள்ளே பக்கம் என்ன உங்களை மாதிரி மாணவர்கள் 9 பேர் என்ன டிராக்டரில் போய் வெள்ளத்தில் அடிபட்டு இறந்து விட்டார்கள். என்ன பிள்ளைகள் பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் வெள்ளம் என்றால் கட்டாயம் போகக்கூடாது, வெள்ளம் குறுக்க இருக்குது. என்ன ஆகவே அது ஸ்பீடு அடித்து கொண்டு உங்களை போய்விடும். என்ன இல்லை நாங்கள் நடந்து பார்ப்போம், போய் பார்ப்போம், இறங்கி பார்ப்போம், அது சொல்ல முடியாது. வெள்ளம் திடீரென்று வரும், தண்ணி திடீரென்று பெருகி கொண்டு வரும், இழுத்துட்டு போயிடும். பார்த்தீங்களா? அந்த மாணவர்கள் உங்களை மாரி மாணவர்கள் இப்போ பாவம் தானே பிள்ளைகள். என்ன அம்மா அப்பாட சொல்லு கேட்டப்போ நீங்கள் நடக்க வேணும். என்ன அவங்களையும் பிள்ளை சொல்லலாம், என்ன கெதியாக வீட்டை போய் சேர்ந்துடணுமென்று பிள்ளைகள் நினச்சிருப்பாங்க. என்ன டிராக்டரை பெட்டி தானே, டிராக்டர் பெட்டியில் ஏறி இருந்தால் பாதுகாப்புண்டு பிள்ளைகள் நினச்சிருப்பார்கள். என்ன உங்களில் கள்ளம் கபடம் இல்லை தானே உங்கள்கிட்ட. என்ன ஆனால் துடினம் இருக்குது. அந்த துடினம் உங்களை ஆபத்தில் கொண்டு விழுத்தும். விலை அவதானமாக இருக்க வேணும், துடினம் இருக்க வேணும். நீங்கள் உற்சாகமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்லு கேட்க வேண்டும். என்ன பெரியோர், மூத்தோர், ஆசிரியர், விசேஷமாக பெற்றோர் சொல்லு கேட்டு நீங்கள் எப்போ சொல்லு கேட்டு நடந்தால் அன்றைக்கு பிரச்சனையே இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். என்ன பிள்ளைகள் இந்த மழை வெள்ளத்துக்குள்ளே போகக்கூடாது, மழையில் நனையக்கூடாது, நனைஞ்சால துடைச்சி என்ன தடுமல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மழை காலத்தில் வர தடுமல் சளியாக்கி அது மாத கணக்கு செல்லும், அது சுகமாவதற்கு. அது கிடையாது உங்களை எக்ஸாம் எல்லாம் வந்து முடிஞ்சுவிடும். உங்களால் சிறப்பாக பரீட்சை எழுத முடியாமல் இருக்கும். என்ன கவனமாக இருக்கணும், மழையில் நனையக்கூடாது. ஆசையாக தான் இருக்கும், மழையில் நனையணும், வெள்ளத்துக்குள்ளே இறங்கி விளையாட வேணும், ஆசையாக தான் இருக்கும். ஆனால் உங்களை வேணாம் என்று சொல்லல, மிக மிக அவதான கவனம்.
பெம்பளை பிள்ளைகளாக இருந்தால் என்ன, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் ஆம்பளை பிள்ளைகள் தான் துடினம் கூட என்ன இருந்தால் என்ன, எப்பவும் மிக அவதானம். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், விளையாட வேண்டும், துடினம் இருக்க வேண்டும். ஓகே, ஆனால் அது ஆபத்துக்களை விளைவிக்காதபடி இருக்க வேண்டும். உங்களுக்கும் மற்றவருக்கும் அது துன்பத்தை விளைவிக்காதபடி இருக்க வேண்டும். என்ன பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள். ஏன்னா இப்போ 40 நாள் லீவு உங்களுக்கு தந்திருக்குது, படிக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய படிக்க வசதியை தந்து என்ன என்ன காலத்தை தந்திருக்கிறார். இயற்கை கூட உங்களை என்ன கொடுமைப்படுத்தாது. என்ன ஆண்டவர் பார்த்தீங்களா, அதை நிப்பாட்டி விட்டார். என்ன புயலை அடக்கி விட்டார் ஆண்டவர். என்ன ஆகவே நீங்கள் இறைவனில் நம்பிக்கை வைக்கணும். 100% இறைவனில் நம்பிக்கை வைத்து என்ன நீங்கள் படியுங்கோ. என்ன உங்களுக்கு உரிய அத்தனை வசதிகளையும் அம்மா அப்பா செய்தரும். அதே நேரத்தில் என்ன அகதி முகாம்களில் இருக்கிற என்ன பாடசாலைகள் அகதிகளாக இருக்கிற என்ன இடம்பெயர்ந்து இருக்கிற சொந்தக்கார இடம்பெயர்ந்த பிள்ளைகளும் உங்களை மாதிரி பிள்ளைகள் என்ன பாவந்தானே பிள்ளைகள், அவர்களுக்காக நிறைய வேண்டுங்க, நிறைய வேண்டி என்ன அவர்களுக்காக அவர் இயல்பான வாழ்க்கை இடம்பெற வேண்டும், வீடு திரும்ப வேண்டும், நல்ல வெயில் இருக்க வேணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேணும். என்ன உங்களுடைய நண்பர்கள் தானே, முகம் தெரிந்ததோ தெரியாதோ உங்களை மாதிரி பிள்ளைகள் உங்களுடைய நண்பர்கள். என்ன ஆகவே நெடுக அவர்களுக்காக ப்ரே பண்ணணும். ஓகே ரைட். இன்றைக்கு நாங்கள் அந்த சூறாவளியை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம் என்று யோசித்தேன். என்ன இந்த சூறாவளி என்றால் என்ன, அது எப்படி ஏற்படுகிறது, அது என்னென்ன பாதிப்புகளை உருவாக்குகிறது, உலகில் எங்கெங்கே சூறாவளி ஏற்படுகின்ற விசேட பிரதேசங்களாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். என்ன பிள்ளைகள், சூறாவளி என்றால் என்ன? சுழல் காற்றுக்கள் அல்லது மிக வேகமாக வீசுகின்ற சுழல் காற்றுக்களைத்தான் நாங்கள் சூறாவளி என்று கூறுகிறோம். என்ன சுழன்று வேகமாக வீசி என்ன அது பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற காற்றுக்கள், இதுதான் சூறாவளி என்று கூறுகிறோம். என்ன இது அடிக்கடி உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரதேசத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது வெப்ப காலங்களில், இந்த மாரி காலங்களில் தான் இந்த ஏற்படுகின்றது. ஏன்னா இலங்கையில் கூடுதலாக ஒவ்வொரு வருடமும் இது பயந்து மக்கள் வாழுகின்றது. ஏன்னா வடகீழ் பருவப்பேச்சு காற்று காலத்தில், அதாவது நவம்பர் டிசம்பர் இந்த காலங்களில் தான் அக்டோபரே தொடங்கிவிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த சூறாவளி காலங்களாக இருக்கின்றது. ஏன்னா விளங்குது தானே. இப்போ இந்த சூறாவளி எவ்வாறு தோற்றம் பெறுகிறது என்று சொன்னால் ஒரு சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் கூடுதலாக படிப்பீங்க, அதில் ஜியோகிரஃபி எடுக்கிற ஆக்கள் ஏஎல்ல இருந்தால் இன்னும் விளக்கமாக படிப்பீங்க. என்ன அப்போ உங்களுக்கு தெரியுமா, ஒன்று தாளமுக்கம் இறக்கம்னு சொல்கிறோம். இந்த தாளமுக்கத்தை நோக்கி அது என்னது, தாளமுக்கம் உயரமுக்கம், என்ன தாளமுக்க இறக்கங்கள் என்றால் என்ன முதல் அதை விளங்கிக்கொள்ளணும். என்ன அமுக்கம் என்பது என்ன, அமர்த்துவது, இதுதான் அமுக்கம்னு சொல்கிறேன். நீங்கள் அமர்த்தடான்னு சொல்லுவீங்க, அமர்த்தடா அப்போ என்ன அப்படி ஊண்டி அமர்த்துறீங்க. அமர்த்துறேன்னா பாரம் வேணும் உங்களுக்கு. என்ன பாரம் இருந்தால் தான் அது அமர்த்தும். எவ்வளவு பாரம் கூடுதோ அதை உயர் அமுக்கம் என்போம். பாரம் குறையும் போது அது அமர்த்துமா? இல்லை. அதை பாரங்கள் இல்லாவிட்டால் அது அமுக்கம் இல்லைன்னு சொல்லுவோம். என்ன அதிலும் இங்கே நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் உயரமுக்கம் தாழமுக்கம் என்பது காற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகின்ற ஒரு நிலைமையாகும். வானவெளியில் காற்றை அடிப்படையாக கொண்டு உருவாகின்ற ஒரு நிலைமையாகும். உங்களுக்கு தெரியும் தானே காற்று வீசுகின்றது, அது தெரியும் தானே உங்களுக்கு. இந்த காற்று வீசும்போது என்ன ஏற்படுகின்றது, அந்த காற்று மழை காலத்தில் இல்லை குளிர்ச்சியான இடத்துலேருந்து வீசும்போது அது ஈரப்பதனை அள்ளிக்கொண்டு வரும். குளிர்து காற்று குளிர்து என்று சொல்கிறீங்களோ, குளிரும் போது எது செய்யும், ஈரத்தை அள்ளிக்கொண்டு வரும்போது தான் அதுங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெப்பமான இடத்துல என்ன, அந்த ஈரமெல்லாம் காய்ந்து விடும், காற்று வறண்ட காற்றாக வீசும். உங்களுக்கு தெரியும் என்ன, வறண்ட காற்றாக வீசும். அப்போ ஈரமான காற்று வரும்போது எப்பவும் பாரமாக இருக்கும், அது அமுக்கத்தை ஏற்படுத்தும், அமுக்கத்தை ஏற்படுத்தும்.
குளிர்ந்த அந்த வெப்பமான காற்று வீசும்போது அங்கே ஈரம் இருக்காது, அது வறண்ட காற்றாக இருக்கும். ஆகவே அங்கே அமுக்கம் இருக்காது. என்ன அப்போ சூரிய வெப்பத்தினால என்ன நடக்கின்றது? நிலம் நீர் சூடாகும், சமுத்திர பகுதியும் நிலப்பகுதியும் சூடாகும், வெப்பமாக்கப்படும். வெப்பமாக்கப்படும் போது என்ன நடக்கும்? காற்றில் உள்ள வெப்பமான பகுதியில் காற்றில் உள்ள ஈரப்பதன் காய்ந்துவிடும். இப்போ காய்ந்து என்ன செய்யும்? காற்று அப்படியே பாரமற்றதாக மேலெழுந்து சென்றுவிடும். இப்போ மேலெழுந்து செல்லும் போது அதில் ஒரு பள்ளம் ஆன இடைவெளி ஒன்று, காற்றில்லாத இடைவெளி ஒன்று ஏற்படும். விளங்குது? இப்போ ரோட்டில் பள்ளம் இருக்குது, ரோட்டில் பள்ளம் இருக்குது தானே பிள்ளைங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ரோட்டில் நீங்கள் சைக்கிள் ஓடி போகும்போது மோட்டர் சைக்கிள் பள்ளத்துக்குள்ளே விழுந்து ஏறி போகும். என்ன டயர் என்ன. அதேமாரி வானவெளியிலையும் வெப்பத்தின் காரணமாக பிள்ளைகள் காற்றில்லாத இடைவெளிகள், ரோட்டில் பள்ளம் இருக்கிற மாதிரி காற்றில்லாத இடைவெளிகள் ஏற்படும். ஏர் பாக்கெட் என்று கூறுவார்கள். அது விமானத்தில் போகும்போது கூடுதலாக உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ காற்றில்லாத இடைவெளிகள் இருக்கும்போது, ரோட்டில் பள்ளம் இருக்கும்போது, இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் புவியல்ல, அதை தாழ் அமுக்கம் அல்லது அமுக்க இறக்கம். அமுக்கம் இறங்கிவிட்டது அல்லது தாழ் அமுக்கம். காற்றில்லாத இடைவெளிகளை நாங்கள் சொல்லுவோம் தாழ் அமுக்கம். இதே நேரத்தில் ஈரமான பகுதி அல்ல, வளமையாக சொல்கிறத பொதுவாக சொல்கிறேன்னா, பகல் வேளையில் நிலம் சூடடையும், இதுவும் சூடடையும். எது? கடல், சமுத்திர பகுதி. நிலம் வெகுவாக சூடடைந்து வரும், வெப்பமாக்கப்படும். சமுத்திர பகுதி அது தண்ணீர் என்பதனால மெல்ல மெல்லத்தான் சூடாகும். அப்போ பகல் வேளையில் என்ன நடக்கும்? நிலம் வெகுவாக அடைவதனால் அங்கே இருக்கின்ற காற்றுகள் எல்லாம் ஈரமெல்லாம் காய்ந்து காற்று இலகுவாகப்பட்டு பாரமற்றதாக இருப்பதனால மேலெந்து சென்றுவிடும். எனவே இங்கே தாளமுக்கம் ஏற்படும். காற்றில்லாத இடைவெளிகள், தாழ் அமுக்கம் அல்ல அமுக்க இறக்கங்கள் நிலப்பகுதிகளில் உருவாகின்றது. இதே நேரத்தில் பிள்ளைகள் கடல் பகல் வேளையில் குளிர்ச்சியாக இருப்பதனால கடலுக்குள்ளே என்ன செய்யும்? அங்கே எப்பவும் ஈரமாக இருக்கும், ஈரப்பதனான காற்றுக்கள் இருக்கும். எனவே அதை உயரமுக்கம் என்று கூறுவோம். இப்போ விளங்குதோ? இப்போ அப்போ தாளமுக்கம் உயர்முக்கம் என்றா என்னென்று இப்போ விளங்குதோ பிள்ளைகளுக்கு? ஓகே. என்ன நடக்கும்? எனவே காற்றானது என்ன செய்யும்? எங்கே தாளமுக்கம் இருக்கிறதோ அங்கிருந்து காற்று தாளமுக்கத்தை நோக்கி உயர்முக்கத்திலிருந்து காற்றுக்கள் வீசி தாளமுக்கத்தை நிரப்பும். இப்போ உயர்முக்கத்தில் எங்கே உயர்முக்கம் இருக்கிறதோ அங்கே இருக்கிற ஈரமான காற்றுக்கள் தாளமுக்கத்தை நோக்கி வரும், வந்து தாளமுக்கத்தை நிரப்பும். விளங்குதோ? இப்போ விளங்குதோ? ஆகவே பகல் வேளையில் பொதுவாக பகல் வேளையில் நிலம் வெப்பமாக இருப்பதனால இங்கு தாளமுக்கம் உருவாகும் நிலப்பகுதியில். அதே நேரத்தில் பகல் வேளையில் காற்றுக்கள் அங்கே சமுத்திர பகுதியில் குளிர்ச்சியாக இருப்பதனால அங்கே ஈரமான காற்றுகள் இருக்கும். எனவே அது உயர்முக்கம் எனப்படும். எனவே அங்கிருந்து காற்றுக்கள் உருவாகி தரையை நோக்கி வீசி அந்த தாளமுக்கத்தை நிரப்பும். அதே போன்று இரவில் என்ன நடக்கும்? தண்ணீர் மெல்ல மெல்ல மெல்லமாக சூடேறி அது கொதிக்கின்ற நிலைக்கு வருவது கன நேரம் பிடிக்கும். என்ன ஆகவே சமுத்திர பகுதியில் வெப்பமாவதற்கு இரவாகிவிடும். எனவே சமுத்திர பகுதியில் வெப்பமாகும் போது அங்கும் தாளமுக்கம் ஒன்று உருவாகும். சமுத்திர பகுதியில் தாமலுக்கம் என்றால் காற்றுக்கள் எல்லாம் வறண்ட காற்றாக, ஈரப்பதனற்ற காற்றாக மாறி அது மேலெழுந்து சென்றுவிட அங்கு ஒரு இறக்கம், ஒரு பள்ளம் ஒன்று ஏற்படும் தாளமுக்கு சமுத்திர பகுதிகளில். விலங்குதானே? இப்போ சரியா பிள்ளைகள்? பள்ளம் ஒன்று ஏற்படும். இதே நேரத்தில் இரவு நேரத்தில் நிலம் வெப்பத்தை இழந்து குளிர்ச்சி அடைந்து விடும். எனவே நிலத்தில் உயரமுக்கம் இருக்கும், ஈரமான காற்றுக்கள் இருக்கும். அப்போ பகல் வேளையில் நிலத்தில் தாளமுக்கம், கடலில் உயரமுக்கம். எனவே கடலிலிருந்து வருகின்ற காற்றுக்கள் நிலத்தை நோக்கி வந்து அந்த தாளமுக்கத்தை நிரப்பி செல்லும். பிறகு அது அப்படியே தொடர்ந்து செல்லும். விளங்குது? இப்போ அதே போன்று
இரவில நிலம் உயரமுக்கமாக இருப்பதனால், குளிர்ச்சியாக இருப்பதனால் அங்கே இருக்கின்ற உயர்மக்கத்திலிருந்து தான் காற்றுக்கள் உருவாகும். அங்கே உருவாகி சமுத்திர பகுதியில் இருக்கிற தாளமுக்கத்தை நோக்கி வீசும். அப்போ வீசும்போது என்ன நடக்கின்றது? அங்கே போய் அங்கே எவ்வளவு தூரம் தாளமுக்கமாக இருக்கிறதோ, ஆழமானது இருக்கிறதோ, அங்கே காற்றுக்கள் என்ன செய்யும்? விரைவாக போய் அப்படியே சுழண்டு சுழண்டு கீழே போகும். கீழே போய் அதை நிரப்பிய பின் பிறகு சுழற்சியாக மேலே வரும். அது எவ்வளவு வேகமாக சுழண்டு கீழே போகிறதோ அதே மாதிரி அவ்வளவு வேகமாக சுழண்டு கொண்டு மேலே வரும். இப்போ நீங்கள் வாளிக்குள்ளே தண்ணி அள்ளி வச்சுவிட்டு கையால் அப்படி இதண்டு பாருங்க, கையால் அப்படி சுழட்டி பாருங்க, தண்ணி இப்படி சுழலும். என்ன தண்ணி இப்படி சுழலும் என்ன பிள்ளைகள்? சுழண்டு 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 அப்படி மேலேயும் வேற சில நேரம். அப்போ இந்த காற்றுக்கள் என்ன செய்யும்? அந்த உயரமக்கத்திலிருந்து போகின்ற ஈரமான காற்றுக்கள் அதுங்க போய் சுழண்டு அடித்து கொண்டு வேகமாக மேலே வரும்போது தான் அது புயல் காற்றாக மாறுகிறது பிள்ளைகள். இதுதான் இந்த இருக்கு பாருங்க, இது கண்ணுன்னு சொல்கிறது. அந்த நீங்கள் தண்ணிக்குள்ளே கை வச்சு சுழட்டி விட்டால் வரும் இந்த புயல் கண், புயலுமிக்க கண்ணுன்னு அப்படியே சுழற்சியாக மேலே வரும். அமைதியாக போனால் அது புயல் ஏற்படாது. எவ்வளவு வேகமாக காற்று வீசு சுழண்டு கொண்டு மேலே வருகின்றதோ, அந்த மையத்தை நோக்கி அந்த தாளமக்கத்தை நோக்கி மேலே வருகின்றதோ, அது அப்படியே மேலே வந்து அசைந்து கரையோரத்துக்கு வரும். கூடுதலாக கரையோரத்துக்கு வரும். விளங்குது? இப்போ அதுதான் நாங்கள் சூறாவளி என்கின்றோம். அப்போ அமுக்கிறக்கம் என்பது இப்போ வங்காள விரிகுடாவில் அமுக்கிறக்கம் ஒன்று இருக்கிறது. திருவண்ணாமலைக்கு வடக்காக 400 கிலோமீட்டர் தூரத்தில், இந்தியாவுக்கு வடக்க 275 கிலோமீட்டர் தூரத்தில் என்று இப்போ அடிக்கடி நியூஸில் சொல்லி கொண்டிருக்குத்தானே, நீங்கள் பார்க்குறீங்க தானே. அப்போ அந்த தாழ் அமுக்கம் என்பது என்ன? சமுத்திர பகுதியில் ஏற்படுகின்ற காற்றில்லாத இடைவெளியாகும். அதான் தாழ் அமுக்கம். இப்போ விளங்குது? இப்போ ஆகவே உயர்மக்கம் எங்கே இருக்குதோ அங்கிருந்து காற்றுக்கள் உருவாகி தாளமக்கத்தை நோக்கி வீசி அந்த பள்ளமான காற்றில்லாத இடைவெளியை சுழன்று சுழன்று நிரப்பி பிறகு மேலே வரும்போது தான் அது சுழல் காற்றாக மாறுகின்றது. இப்போ விளங்குதா தாளமக்கம் என்னென்று சொல்லி? காற்றில்லாத சமுத்திர பகுதியில் காற்றில்லாத இடைவெளிகள். இப்போ எங்கே உயர்மா? நிலத்தில் இருக்கலாம், இல்லை வேறு இடத்துல இருக்கலாம். என்ன? அப்போ உயர்மிக்க காற்றுக்கள் நிலத்தில் குளிர்ச்சி இருந்தால் அங்கே இருந்த காற்றுக்கள் உருவாகி, அப்போ எங்கே உயரமுக்கம் இருக்கிறதோ அங்கே காற்றுக்கள் போகும். காற்று போகும்போது ஈரப்பதனை அள்ளிக்கொண்டு ஆகவே அமுக்கக்கூடிய தன்மையுடையது. அப்போ சமுத்திர பகுதியில் தாளமுக்கம் ஒன்று இருக்கிறது, வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் இருக்கிறது என்றால் இதுதான் பிள்ளைகள் காற்றில்லாத இடைவெளிகள். எனவே அதை காற்றை நிரப்பும் போது வேகம் அனுப்பிக்கொண்டு வெளியே வரும்போது அது புயல் காற்றாக மாறும். இப்போ விளங்குதோ? ஆகவே இதுதான் இந்த சூறாவளி என்று கூறும். சூறாவளி உருவாக்கம் என்று கூறும். இது ஆக சுருக்கமாக உங்களுக்கு கூறுகின்ற விளக்கம். இப்போ விளங்குதோ? இப்போ அப்போ விளங்காமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே வங்காள விரிகுடாவில், ஏன் வங்காள விரிகுடாவில் நெடுக ஒவ்வொரு வருடமும் ஏற்படுதுன்னு சொன்னால், இலங்கை மத்திய கோட்டுக்கு அண்மையில் இருக்கிறது, வெப்ப மண்டலத்தில் இல்லை வெப்ப வலயத்தில் இருக்கிறது. அப்போ எங்கே வெப்ப வலயங்கள் இருக்கிறதோ அங்கே சூறாவளிகள் உருவாகக்கூடிய தன்மைகள் காணப்படும். என்ன? அப்போ மத்தியோட்டுக்கு வடக்காகவும் தெற்காகவும் கடக மகர கோடுகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம்தான் இந்த அயன வலயம் என்றும் வெப்பமான வலயம் என்றும். அப்போ வெப்பமான வலயம் இருக்கும்போது எப்பவும் சூறாவளி தோன்றுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏனென்றால் வெப்பத்தின் அடிப்படையாக கொண்டு தாளமுக்கம் உருவாகின்றது. எனவே தாளமுக்கம் காரணமாக தாளமுக்கம் இருப்பதனால் உயர்மக்கத்திலிருந்து கட்டாயமாக காற்றுகள் வந்து தாளமுக்கத்தை நோக்கி நிரப்பும். என்ன? வீசி அந்த இடைவெளியை நிரப்பி பிறகு மேலும் போது தான் புயல் காற்றாக மாறும். எனவே அயனமண்டல பகுதிகள் அனைத்தும் சிறப்பாக சூறாவளி இடம்பெறுகின்ற பிரதேசங்களாக இருக்கின்றது. நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம். என இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, இந்த பகுதிகள் தான் இங்கே இது இந்த அயன மண்டல பகுதி, இந்த கடகக்கோட்டுக்கும் மகரக்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகள். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் கடகக்கோடு இங்கே பாருங்க நாங்கள் மத்தியோட்டுக்கு பக்கத்தில்
என்ன இருக்கிறோம். நாங்கள் 5 பாகம் 10 பாகம் இடையில நாங்கள் இருக்கிறோம். அப்போ இலங்கை, இந்தியா, இந்த தென்னாசிய நாடுகள், அதேமாரி தென்கிழக்காசிய நாடு, கிழக்காசிய தென்கிழக்காசிய நாடுகள், அங்கால போனோம் என்றால் இங்கால அமெரிக்காவின் இந்த மத்திய பகுதி, தென்கிழக்கு பகுதி, அமெரிக்காவின் இந்த தென்கிழக்கு பகுதி, இவைதான் விசேஷமாக சூறாவளி இடம்பெறுகின்ற அயனமண்டல பகுதிகளாக இருக்கின்றது. அவை இடம்பெறுகின்ற காலங்களை பொறுத்தும் அதற்கு பெயர்கள் வைக்கப்படுகின்றது. என்ன, ஒவ்வொரு சூறாவளிக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பார்கள். எங்களுடைய இப்போ நடக்க இருந்த சூறாவளியின் பேர் என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அடிக்கடி நீங்கள் இதை பார்க்க வேணும். சும்மா டெலிஃபோன் எடுத்து என்ன ஹேண்ட்ஃபோன் எடுத்து விளையாட்டில் இருக்கக்கூடாது. என்ன, விளையாட்டில் இருந்தாலும் ஆனால் அதிக அளவு போகக்கூடாது. இப்போ நீங்கள் படிக்கிற காலங்கள், என்ன, படிக்க வேணும், அறிவை தேட வேண்டும். நீங்கள் தான் மிக கெட்டிக்காரராக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அடிக்கடி புதிய விடயங்களை நீங்கள் படித்து கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகள். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சூறாவளிக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலங்களில் இடம்பெறுகின்ற சூறாவளிகளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் பாருங்க. என்ன, அப்போ இப்போ எங்களுடைய சூறாவளிக்கு என்ன பேர்? பெங்கால். மறக்கக்கூடாது, பெங்கால் எனப்படுகின்ற சூறாவளி. ஆனால் சூறாவளியாக ஏற்படவில்லை, பேர் வைத்து விட்டார்கள். என்ன, இப்பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? இப்போ இலங்கையில் வந்து இலங்கையை தாக்கும், வடகிழக்கை தாக்கும் என்று எல்லாருமே பயந்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே இறைவனை வேண்டியபடி இருந்தார்கள். இந்த வெள்ளத்தையும் எங்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சூறாவளி வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் பிள்ளைகள்? எல்லாம் வீடுகள்லாம் அழிந்திருக்கும், ரோட்டுகள் எல்லாம் அழிந்திருக்கும். என்ன, மின் கம்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், மின்சாரம் இல்லை, இருட்டு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஊற்ற தண்ணிகள், இருக்கிறதுக்கு நித்திரத்துக்கு இடம் இல்லை, கடுங்குளிர். என்ன, இதை விட தொற்று நோய்கள் உருவாகும். என்ன, வெள்ளம் அடித்து கொண்டு அழுக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதனால், என்ன, கிணத்துக்குள்ள அந்த தண்ணி போவதனால் நாங்கள் அதை குடிக்க வெளிக்கிடும் போது நிறைந்த நோய்கள் எல்லாம் உருவாகும். இனி சனங்கள் எல்லாம் அகதி முகாம் என்று சொல்லி பாடசாலையில் எங்கேயோ போய் கூடும்போது இடு நெருக்கடி ஏற்பதனாலும் தொற்று நோய்கள் உருவாகும். அதே நேரத்தில் என்னடக்கம், அங்கு நுளம்புகள் பெறுகின்ற நிலை, நுளம்பினால் டெங்கு, மலேரியா போன்ற பல்வேறு கொடிய நோய்கள் எல்லாம் ஏற்படும். ஏற்கனவே நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கோம். என்ன, டெங்கு, மலேரியா, இதை விட எலி காய்ச்சல், என்ன, பல்வேறு வைரஸ் காய்ச்சல்கள் உருவாகிறது. இப்போ எலிகளினால், என்ன, எலிகள் சிறுநீரை கழிப்பதனாலோ, இதெல்லாம் அழுக்குகளை போடுவதனாலோ, தண்ணிகளுக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ நீங்கள் அதுக்குள்ளே விளையாடும் போது, விவசாயிகள் அதுக்குள்ளே விவசாயம் செய்யும் போது, என்ன, அந்த கிருமிகள் என்ன கால் வழியாக கூடுதலாக ஏறி எலிக்காய்ச்சலால் பல்வேறு பேர் இறக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது இந்த புயலும் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? எப்படி இருக்கும்? கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். மற்றது அது மட்டுமல்ல, வெள்ளத்தின் காரணமாக பல விஷ பூச்சிகளும், மிருகங்கள், விலங்குகள், முதலைகள் போன்றவையெல்லாம் வந்துவிடும். பாம்புகள், பல்வேறு விஷக்கடியான விலங்குகள் எல்லாம் வந்து உங்களை தாக்கும். என்ன, இப்போ கிட்டடியில் நீங்கள் பார்க்கலாம், போன கிழமையில் இந்த வெள்ளத்தை நாடி யாழ்ப்பாணத்தில் இந்த கச்சேரிக்கு அங்கால என்ன நல்லூர் பிரதேசங்களில் ஒரு முதலை ஒன்று வந்து விட்டார், பிடிச்சிட்டார்கள். விட்டால் என்ன நடக்கும்? ஆக்களை பிடிச்சி விழுங்கிடும். என்ன, இப்போ போன இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் கிளிநொச்சியில் என்ன இரவு நித்திரு தூங்கி கொண்டு இருக்கும்போது சரியான வெள்ளம். என்ன, நம்ம வீடெல்லாம் வெள்ளம், அதுகள் இந்த மேலே கட்டிலில் நித்திர கொண்டு இருந்ததெல்லாம். என்ன, அங்கே நித்திரோவில் இருந்தபோது என்ன நடந்தது? தாய், இருட்டு, வெளிச்சமும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. தாய் தடவை பார்க்க, பிள்ளை பக்கத்தில் இருக்க, அடிக்கடி தடவை பார்க்கும். ஒரு சின்ன பிள்ளை 10 வயதோ இது. என்ன, அப்போ என்ன நடந்தது? தடவை பார்க்க, பிள்ளையை காண இல்லை. என்ன, பிறகு கை வச்சு பார்க்க பிள்ளையோட தலை என்னோட, பிறகு பார்க்க என்ன நடந்தது? முதலை வந்து படுத்து இந்த பிள்ளையை விழுங்கியிருக்கு. தலை முதலோட தலை பிள்ளையோட தலை முதலோட வாய்க்குள்ள. எப்படி இருக்கும் பிள்ளைகள்? எப்படி இருக்கும்? தாயை நித்திர தடவை பார்க்கும், முதலையில தலையில் தாயிட கை இன்னும் பெரிய இதாக இருக்குது, சொரசொரப்பாக இருக்குதுன்னு விரும்பி பார்த்த போது தான் என்ன, முதலோட தலைக்குள்ள, இந்த முதலோட வாய்க்குள்ள பிள்ளையோட தலை எப்படி இருந்திருக்கும் பிள்ளைகள்?
கார்த்திகை இருட்டு இதண்டு என்ன ஊரெல்லாம் கூப்பிட்டு முதலிட்ட இருந்து அந்த தலையை பிச்சு எடுக்கப்பட்ட பாடம் ஹாஸ்பிட்டலில் பேட்டி கொடுத்துருந்தான். என்ன பிள்ளை காப்பாற்றப்பட்டுட்டு கடவுள் ரசித்தாள். அன்றைக்கு இப்போ தாய் கவனிக்காமல் இருந்திருந்தால் கடிச்சு சாப்பிட்றது முதல்ல சரிங்களா. அப்போ வெள்ளத்தினால இந்த சூறாவளியினால் எவ்வளவு பாதிப்புகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறேன் பாருங்க. ஏன்னா பார்த்தோம் அங்கே மட்டக்களப்பு பகுதியில் எங்கேயும் ஒரு பேசுகிற டியூட்டி பிளான் அந்த செய்தியெல்லாம் பார்த்தா நியூஸில் காட்டினவங்க டிவியில் எல்லாமே என்ன முதலைகள் இந்த கல்முனை பக்கமாக இருக்கும் முதலைகள் 15-30 முதலை இருந்ததாம். சில முதலை இந்த வெள்ளத்தினால செத்து ரோட்டில் செத்து கிடக்கிறது காட்டுறாங்க, டிவியில் காட்டுறாங்க. 15 முதலைகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன, 15 செத்து விட்டன. இப்போ எல்லாம் என்ன செய்யும், பயப்படுகிறார்கள். வெள்ளத்தோடு அப்படி அடிபட்டு தங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்துவிடும். இப்போ நாய்களை கோழிகளை பிடித்து கொண்டு இருக்கிறதாம். அடுத்ததாக மனிதரை பிடிக்கும். பார்த்தீங்களா? ஆகவே இந்த சூறாவளியினால பல்வேறு அனர்த்தங்களை இடர்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அப்போ இந்த சூறாவளி எங்கெங்க கூடுதலாக அயன வலய பிரதேசங்களிலும் மற்றும் ஏனைய பிரதேசங்களிலும் என்ன குளிர் வலயத்திலும் இடைவெப்பு வலயத்திலும் சூறாவளிகள் ஏற்படலாம். நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இந்த இடைவெப்பு வலயமான என்ன இங்கே கனடா மத்திய அமெரிக்காவுண்ட தென்கிழக்கு பகுதிகளெல்லாம் சூறாவளி அடிக்கடி இடம்பெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஜப்பானில் அடிக்கடி சூறாவளிகள் இடம்பெறுவதை பார்க்கலாம். ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்கிறார பாருங்க. விழுங்குது இப்போ சரியா? இப்போ ஓகே, இதுதான் இந்த சூறா. அப்போ தாளமுக்க இறக்கம் என்றால் நீங்கள் யோசிக்க, அது என்னது? தாளமுக்கம் என்றா என்ன, இறக்கம் என்றா என்ன, அது அசைதண்டா என்ன? அதாவது அங்கே இருக்கிற தாளமுக்கத்தை நிரப்பிய உயர்மக்கத்தில் செல்கின்ற காற்றுக்கள் நிரப்பிய பின்னர் அது சுழண்டு கொண்டு மேலே வரும்போது தான் சூறாவளியாக மாறுகின்றது. அது வேகமாக வீசி கரையோர பகுதிகளை அது தாக்கும். அவ்வாறு தாக்கும் போதுதான் பலத்த சேதங்கள் உருவாகும். ஆகவே இப்பொழுது இலங்கையில் அண்மையில் இப்பொழுது முல்லைத்தீவுக்கு பக்கத்துலையாம் என்ன ஒரு 200-175 கிலோமீட்டர் தள்ளி என்ன இந்த சூறாவளி மெல்லவாக நகர்ந்து கொண்டிருக்கு. அப்போ காற்றினுடைய வேகம் குறைந்து விட்டது. இது கடவுளுடைய சித்தம், முழுக்க முழுக்க இறைவனுடைய சித்தம். ஏன்னா இறைவன் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஏன்னா உலகம் அழிவதற்கான எச்சரிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் திருந்தி வாழுங்கள் மக்களே, நீங்கள் திருந்தி வாழுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறை பக்தி உள்ளவர்களாக நல்லதை செய்து நல்லதை எண்ணி என மற்றவர்களை இரக்கத்தோடு என அவர்களையும் கவனித்து அயலவர்களையும் கவனித்து வாழுங்கள். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோரும் அழிவோம் என்பதை இறைவன் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். திருந்தி வாழுங்கள், திருந்தி வாழுங்கள் என. ஆகவே இறைவனை நாங்கள் நம்பி திருந்தி நாங்கள் எங்களுடைய பல்வேறு என கூடாத விரும்பத்தகாத என பிடிக்காத என மற்றவருக்கு ஈர்க்காத அருவருப்பான செயல்களை எல்லாம் நாங்கள் கைவிட்டு முடிந்தளவு கைவிட்டு நாங்கள் நல்லவற்றை நினைக்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும். நாங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறரையும் சந்தோஷமாக வாழ நாங்கள் முற்படும் போது இந்த இயற்கை இடர்கள் அனர்த்தங்களில் இருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ இலங்கையில் இந்த புயல் மட்டுமல்ல, வெள்ளம் என்ன கொஞ்சம் மழை பெய்தோடனே வெள்ளத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மழையின் அடுத்ததாக மண் சரிவுகள் இலங்கையில் 15 மாவட்டங்கள் நீங்கள் பார்க்கலாம். மண் சரிவு அபாய மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டில் வேலியா, அப்பத்தலை, ஹட்டன் என வெளிமேடு இந்த கரையோர பிரதேசங்களும் என எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களும் என நீங்கள் பார்க்கலாம். உட்படுத்தப்படும் அபாயமான பிரதேசம், இயற்கை அனர்த்த அபாயகரமான பிரதேசங்களாக இந்த மண் சரிவுக்கு உட்படுகிற பிரதேசங்கள் கூடுதலாக இந்த மலை பிரதேசங்கள். ஏன் மண் சரிவு ஏற்படுகின்றது? ஏற்கனவே மலை சரிவானது என்ன அது சரின்ற நிலையில் தான் ஏற்கனவே இருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே பயிர் செய்து வாழக்கூடியதாக இருக்குது. ஆனால் மழை காலத்தில் என்ன ஏற்படும்? மழை பெய்ய 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 என்ன ஏற்படும்? அது ஈரமாகும்.
ஈரமாகணுன்னே பாரம் கூடும். நீங்கள் இதை பார்க்கலாம். என்ன கொடியில் நீங்கள் உடுப்புகளை கழுவி காய போடும்போது அது ஈரமாக இருப்பதுனால கொடி வளையும் அல்லது அறுந்து விழுந்துடும். ஏன்? அது ஈரம் இருக்கு. அப்போ ஈரம் இருக்கும்போது பாரம் அதிகரிக்கும். இதுதான் இந்த உயரமுக்கம் தாளமுக்கம் என்பது. என்ன? அப்போ உயரமுக்கு தாளமுக்கம்னா ஈரம் இல்லாத காற்றில்லாத இடவெளிக்கு. உயரமுக்கம்னா காற்றக்கூடிய பாரமான அமுக்கக்கூடியதான் உயரமுக்கம். ஆகவே காற்று உடுப்பு காய்ந்த பிறகு என்ன நடக்கிறது? இந்த ஈரமெல்லாம் காய்ந்து வெப்பத்தால் மேலெழுந்து சென்று விட்டால் வடிவாக ஆடும். என்ன? பாரமான ட்ரௌசர் கூட வடிவாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்கு. இங்கே பாரம் பூச்சது, வெப்பத்தால் நீர் ஆவியாகி மேலெழுந்து சென்று விட்டது. என்ன விளங்குது இப்போ? ஆகவே என்ன நாங்கள் என்ன செஞ்சோம்? அப்போ மண்ணும் மழை பெய்யும் போது மலைநாடுகளில் ஏற்கனவே சரிவான நிலங்கள் மழை பெய்ய என்ன செய்யும்? எப்படி உடுப்பு ஈரமாக இருந்து கொடி அருகும் அல்லது வளைந்து போன்றதோ அந்த பாரத்தின் காரணமாக, அதே போன்று மலைச்சரிவுகள் இருக்க மண்ணின் மேலே இது மழை பெய்யப்பதை ஊறி 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 பாரமாகி அது என்ன செய்கின்றது? அப்படியே சரிங்க வழி. இதுதான் மண் சரி. இது மழை காலத்தில் தான் கூடுதலாக ஏற்படும். என்ன? ஆகவே அது அப்படி சரிஞ்சு விடும்போது அப்படியே அந்த கிராமத்தையே மூடிவிடும். சில நேரம் இப்போ மண் மட்டுமா விடும்? பாறைகள் எல்லாம் உருண்டு கொண்டு விடும். ஆக்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் மூடிவிடும், இல்லை பாறைகள் நசுக்கி விடும், அல்லது ரோட்டுகள் எல்லாம் தடைப்பட்டு விடும். நீங்கள் அடிக்கடி நீங்கள் டிவியில் பார்க்கலாம், மலை பிரதேசங்களில் அடிக்கடி மண் சரிவு ஏற்படுவது. என்ன பிள்ளைகள் இப்போ விளங்கு? இப்போ உங்களுக்கு சரியா? இப்போ ஓகே. அப்போ இப்போ நாங்கள் இப்போ சூறாவளின்னா மேலோட்டமாக உங்களுக்கு விளங்கியிருக்கு. அப்போ இது என்ன செய்யும்? இப்படியே வந்து கரையோர பிரதேசங்களை தாக்கி அழித்து விடும். அப்போ அழிப்பதினால பல்வேறு அழிவுகள் ஏற்படும். என்ன? அது சும்மா வருமா? காற்றா வருமா? மழையோட கூடியதான் வரும், மழையும் கொண்டு வரும். என்ன? அப்போ பலத்த காற்று வீசிக்கொண்டு பலத்த அல்லது கனமழையாக பெய்யும். ஈரப்பதனை அள்ளிக்கொண்டு வருதல்லோ, கனமழையாக பெய்யும். பலமையாக ஒரு மழை வீழ்ச்சி எவ்வாறு உருவாகும்? பொதுவாக ஒரு மழை வீழ்ச்சி எவ்வாறு உருவாகின்றது என்று சொன்னால் என்ன? அது எவ்வாறு உருவாகின்றது? நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்திருப்பீர்கள். என்ன? ஒரு நிலம், நீர், சமுத்திர பகுதி, நிலப்பகுதி. என்ன? அப்போ காலையில் நிலம் வெப்பத்தினால சூடாக்கப்படும், சமுத்திரம் குளிர்ச்சியாக இருக்கும். எனவே இந்த வெப்பமான காலை பகுதியில் நிலப்பகுதியில் என்ன ஏற்படும்? வெப்பம் அதிகரிப்பதுனால் நீரெல்லாம் ஆவியாகி செல்ல அந்த ஈரம் எல்லாம் காய்ந்து விட, அங்கே காற்றிலேயும் இருக்கிற ஈரங்கள் காய்ந்து காற்று கூட மெல்லி இலகுவாக்கப்பட்டு பாரமற்றதாக்கப்பட்டு மேலெழுந்து சென்றுவிடும். எனவே காற்றில்லாத இடைவெளிகள் ஒன்று ஏற்படும். என்ன? காற்றில்லாததான் தாழ் அமுக்கம் அல்லது அமுக்க இறக்கங்கள். பள்ளம் இறக்கமானதானே பிள்ளைகள்? ரோட்டில் இருக்கிற பள்ளம் இறக்கமாக இருக்கலோ, அதேமாரி இது காற்று இறக்கம், தாழ் அமுக்க இறக்கங்கள் ஏற்படும். எனவே சமுத்திர பகுதி பகல் வேளையில் குளிர்ச்சியாக இருப்பதனால அங்கு ஈரமான காற்றுக்கள் இருக்கும். எனவே அது உயரமுக்கம்னு சொல்லுவோம். அங்கே இருக்கிற காற்றுக்கள் என்ன செய்யும்? உடனடியாக எங்கே தாளமுக்கம் இருக்கோ அதை நிரப்புவதற்கு உயர்முக்க பகுதியிலிருந்து காற்றுக்கள் விரைந்து வரும். இதுதான் பொதுவானது. ஆகவே சமுத்திர பகுதியிலிருந்து ஈரமான காற்றுக்கள் விரைவாக வந்து இந்த நிலப்பகுதியில் இருக்கிற இடைவெளியை நிரப்பும். நிரப்பிய பின்னர் அது தொடர்ந்து செல்லும் போது குறுக்கே அமைந்த மலைகளினாலோ அல்லது உயரமான மரங்களினாலோ தடுக்கப்படும் போது அந்த குளிர்ச்சியான காற்று என்ன செய்யும்? குளிர்ச்சியோடு வருகின்றது, நிலப்பகுதி பெற வெப்பமாக்கப்படுகின்றது. வெப்பமாக்கப்படும் போது அது என்ன? ஆவி வடிவில் உருவாகின்றது. ஆவி என்பது செத்தாக்கள் ஆவி அல்ல பிள்ளைகள். இங்கே நாங்கள் பார்க்குறது நீர், சூடான நீர்லேருந்து வருகின்ற அந்த புகைமையாக இருக்குமே, அதுதான் அந்த ஆவி என்று சொல்லுகின்றோம். எனவே அது ஈரமான காற்று இங்கே நிலப்பகுதிக்கு வந்து நிலத்தினால் சூடாக்கப்படும் போது அது ஈரமான வழியாக மாற்றப்படும், ஈர வழி. நீங்கள் உதாரணமாக பானையில் தண்ணி கொதிக்கும் போது அதில் டீயை கையை வச்சு போட்டு எடுத்து பாருங்க, துளி துளியாக ஈரமாக இருக்கும்.
அவள் மூடியை திறக்கும் போது படபடண்டு துளிதுளியாக தண்ணி ஊத்துண்டும். இதுதான் இந்த மலை வீழ்ச்சியின் தன்மை. ஆகவே இந்த ஈரமான காற்றுக்கள், வெப்பமான ஈரமான காற்றுக்கள் இந்த தாளமுகத்தை நிரப்பி வரும்போது குளிர்ச்சியான ஈரமான காற்றுக்கள், உயர்மக்க காற்றுக்கள் தாளமுகத்தை நிரப்பிய பின்னர் தொடர்ந்து செல்லும் போது நில வெப்பத்தினால் ஆக்கப்பட்டு அது வெப்பமான ஈர வழியாக மாற்றப்படும். அது மேலிருந்து செல்லும் போது குளிர்ச்சி அடையும். மேலும் போது அது மீண்டும் குளிர்ச்சி அடையும். குளிர்ச்சி அடையும் போது அதுதான் கருமேகங்களாக மாற்றப்பட்டு அது அப்படியே தொடர்ந்து செல்லும் போது குளிர்ச்சி அடைகின்றது. குளிர்ச்சி அடைந்து என்ன செய்யும்? இந்த மலைகளினாலோ அல்லது மரங்களினால தடுக்கப்பட்டும் போது அது மழை துளியாக கீழே விடும். நிரம்பிய வழி என்று சொல்லுவோம். அது மேலே போகும்போது நிரம்பிய வழி, கண்ணீர் நிரம்பி இருக்கும்போது, உங்களுக்கு யாரும் பேசிட்டால் அடிச்சிட்டால் கண் நிரம்பி இருக்கும், கண் நிரம்பி இருக்க தண்ணீரால் நிரம்பி இருக்கும் போல காற்றிலும் ஈரமான வெப்ப வழிகள் குளிர்ச்சி அடையும் போது அது நிரம்பிய வழியை ஏற்படும். அது எங்கே இன்னும் குளிர்ச்சி அடைகின்றதோ அது அப்படியே மழை துளியாக கீழே விழும். ஆகக்கூடும்போது அது பனிக்கட்டிகளாக, அது குளிர் பிரதேசங்களில் பனிக்கட்டியாக விழும். எங்களுடைய வெப்ப பிரதேசங்களில் அது மழையாக பெய்யும். விளங்குது. இப்போ ஆகவே இலங்கையிலிருந்து வருந்த வடகில் பருவப்பேச்சு காற்றுக்கள் தான் கூடுதலான இந்த மழை வீழ்ச்சியை இலங்கையின் வடக்கு கிழக்கு மத்திய பகுதிகளுக்கு கொடுக்கின்றது, ஏனைய பிரதேசங்களுக்கும் கொடுக்கும். எவ்வாறு? அது கடலிலிருந்து வந்து இந்த காற்றுகளை கொண்டு வந்து நிலத்தில் இருக்க தாளமுகத்தை நிரப்பிய பின்னர் தொடர்ந்து சென்று இலங்கையுள்ள மத்திய மலையினால் தடுக்கப்பட்டு நிறைந்தளவு மழை வீழ்ச்சியை கொடுக்கின்றது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும். பிறகு அது மலையை கடந்து வேறு எங்கேயும் செல்லலாம், சென்று அங்கே மழை வீழ்ச்சியை கொடுக்கலாம். ஆகவே தாவரங்களை நாங்கள் வெட்டும் போது மழை இல்லாமல் போய்விடும். தடுப்பதற்கு அந்த குளிர்ந்த மேகங்களை தடுத்து மழையை கொடுப்பதற்கு உயரமான மரங்களை வெட்டி விட்டால் மழை இல்லாமல் போயிடும். மத்திய மலை நாடு எங்கள்கிட்ட இருப்பதனால் தான் எங்களுக்கு மழை கூட கிடைக்கின்றது. மழை இல்லாத பிரதேசங்கள், இந்த பாலைவன பிரதேசங்கள் எல்லாம் மழை வீழ்ச்சி இல்லாததுக்கு இதுதான் காரணம். சரியா பிள்ளைகள்? இப்போ விளங்குதோ? இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சூறாவளியை பற்றி சொல்லியிருக்கிறேன். மேலதிக விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குது சூறாவளினால் ஏற்படும் விளைவுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. உங்களோட புத்தகத்திலாம் இருக்கான். சரிதானே? சூறாவளி ஏற்படும் பிரதேசங்கள் இங்கே பாருங்க, சூறாவளியின் வேகம் படம், சூறாவளி ஏற்படும் பிரதேசங்கள், சூறாவளி மைய கண், ஏன்னா இதனால் ஏற்படும் அழிவுகளில் நான் இயற்கை அனர்த்தங்களில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? இப்போ விளங்குதா? அடிக்கடி டிவி பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், கண்ட விளையாட்டுக்கள் அது இதெல்லாம் விட்டு போட்டு அறிவுக்காக உங்களுடைய பரீட்சையை மையமாக கொண்டு நீங்கள் அறிவும் இன்றைய உலகத்தில் என்ன நடக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள அடிக்கடி நியூஸ்களை பார்த்துக்கொள்ளும். சரியா என்று கூறி உங்களிடம் இந்த விரைவுபடும் ஆசிரியர் நான் எம் இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், நன்றி. நல்லா படியுங்கோ. ஓகே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.